நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 9/1/2015 தை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. தசமி திதியானது இரவு 12:49 வரை, பின்பு ஏகாதசி திதி. கிருத்திகை நட்சத்திரமானது மதியம் 3:01 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலமானது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டமானது காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் பலமாக அமைய பெற்றிருப்பதனால் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு உண்டாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சூரியனும் 12இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், நெருங்கியவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் ராகுவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். சூரியன் 7 இருப்பதால் நெருங்கியவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது, அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது கவனமாக இருப்பது மிக மிக உத்தமம். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியனும் 10இல் சந்திரனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். 7இல் செவ்வாய் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் உத்தமம். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும். ஆனால் கூட இருப்பவர்களிடம் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாயானவர் சாதகமாக அமைய பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். சூரியனும் 4இல் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது மிக மிக நல்லது. நெருங்கியவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தொழில் உத்தியோக ரீதியாக கூட எடுக்கிற முயற்சியில தடங்கல்கள் ஏற்படலாம் என்பதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியனும் சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல்
செவ்வாயும் 6 சந்திரனும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி லாபகரமான சூழ்நிலை உண்டாகும். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கூட தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி, பூரிப்பு, நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியும் பஞ்சமஸ்தானமான 5 சந்திரனும் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல வகையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். செவ்வாய் 2 இருப்பதால் நெருங்கியவர்களே சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். நிதானத்தினை கடைபிடிப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து சாதக பலன்களை அடைய முடியும். கும்ப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியனும் 4 சந்திரனும் சஞ்சரிப்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 சந்திரனும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்கள் உண்டாகும். குரு பகவான் ஜென்ம ராசியை பார்வை செய்வதால் தாராளமான பண வரவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு, நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு என பல வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.